வணக்கம் நண்பர்களே. மேச ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மேச ராசிக்கு இந்த விஸ்வவாசு வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் வெற்றத்தையும் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வவாசு வருஷம் கொடுக்குமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டெப்த்தாக பார்த்துடலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அசோசியேஷன். அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துடுவாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள், ஜோதிட ரீதியான தகவல்கள், பரிகாரங்கள் எல்லோரையும் போய் சேரும். நண்பர்களே, இப்போ இந்த மேச ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்த்துடலாம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அதனால் இந்த மேச ராசி நண்பர்கள் முருக பகவானை தொடர்ந்து வழிபட அவங்க வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரங்களுக்கு இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நல்லது கெட்டது கலந்த சுமாரான ஆண்டாக தான் இந்த விஸ்வவாசு வருடம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு அமையப்போகுது. இந்த வருடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற 3 முக்கியமான கிரகங்களின் பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சியுமே இந்த வருஷம் இருக்குது. அப்படிப்பட்ட 3 பயிற்சிக்கான ராசி பலன்களையும் நம்ம சேனலில் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கிறோம். பார்க்காத நேயர்கள் குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ இது எல்லாமே கலந்தது தான் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வவாசு வருடம். அதனால் குரு பயிற்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு, அதாவது கடந்த 1 வருஷமாக 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்து பல நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ இந்த குரு பயிற்சியில் விலகி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 3ஆம் இடத்துல குரு போனாலே முடக்குருன்னு சொல்லியிருக்கேன். முடக்கும், கிணத்துல போட்டு கல் மாதிரி எந்த விஷயமும் அப்படியே தான் இருக்கும். இது பெரிய நல்ல பலன்களை இந்த 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் தரமாட்டார். அடுத்தது சனி பகவான், கேட்கவே வேண்டாம். 7 சனி ஆரம்பம். இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் 7 சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சனி பகவான் முதல் 2 வருஷம் உங்கள் தலையில் ஆட்சி பண்ண போகிறாரு. தலையில் 2 வருஷம், வயிற்றில் 2 வருஷம், பாதத்தில் 2 வருஷம், ஆக மொத்தம் 7 வருஷம் இந்த மேசராசி நண்பர்கள் உடம்புல சனி பகவான் ஆட்சி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் தலையில் இறங்கி இருக்கிறார். அதாவது 7 சனியில் முதல் 2 வருஷம் விரய சனியாக பல விரயங்களையும் செலவுகளையும் இந்த வருஷம் உங்களுக்கு தர காத்திருக்கிறாரு. இப்போ செலவு அளவுக்கு அதிகமாக ஆகும். அதே சமயத்தில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு சுப விரயம் நடக்கும். சுப விரயம்னா எப்படி சார்? இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, திருமணம், அதாவது கல்யாணம் பண்ணுறது. அதாவது ஒன்று மேசராசிக்காரங்களுக்கே கல்யாணம் ஆகும் அவங்க வீட்டில். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் வேறு யாராவது பையனுக்கோ, பொண்ணுக்கோ, தம்பிக்கோ, தங்கச்சிக்கோ, அக்காவோ இவங்களுக்கு திருமணமாகி விரய செலவு, அதாவது சுப விரயம் ஆகும். திருமணம் செய்யறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, கெடா வெட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது அத்தனையும் விரயம்தான். என்ன ஒன்று, இது சுப விரயம். அதனால் இந்த மேசராசிக்கு இந்த வருடம் முழுவதுமே விரயம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதில் இந்த சுப விரயம் இது மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்களும் சனி பகவான் கொடுப்பார். ஆனால் ஆக மொத்தம் செலவு கட்டுக்கடங்காமல் இந்த தமிழ் புத்தாண்டில் ஆகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதே சமயத்தில் யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. வண்டி வாகனங்களில் இந்த வருஷம் கவனமாக போகணும், கவனமாக வரணும். ஏன்னா 7 சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. முக்கியமாக யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். நம்பிக்கை துரோகத்தை அதிகமாக சந்திக்க நேரிடும் இந்த டைமில். அதனால் மேசராசி நண்பர்கள் சனி பகவான் வகையில் பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. குரு பகவானும் சாதகமான இடத்துல இல்லை. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அது எப்படி சார் இருக்குன்னு, அது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது, சாதகமாக இருக்குது. என்ன காரணம்? இந்த மேச ராசிக்கு ராகு கேது சாதகமான இடத்துல அமர்றாங்க. அதாவது கேது பகவான் 5ஆம் இடத்துலையும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துலையும் அமர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதாவது 5ஆம் இடத்துல கேது இருந்து சில தொல்லைகளை, சிரமங்களை கொடுத்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு வர்றாரு. ராகு கொடுத்தா கூரையை பிச்சுட்டு தூக்கிற கிரகம். அப்படிப்பட்ட ராகு உங்கள் மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்தில் வர்றாரு. லாபங்களை அள்ளி கொடுப்பார். ஒரு பக்கம் சனி பகவான் விரயத்தை கொடுப்பார், செலவு அதிகம் கொடுப்பார். இப்போ கையில் வருமானம் இருந்தால் தானே, பணம் இருந்தால் தானே நம்ம செலவு பண்ண முடியும். அந்த பணத்தை, லாபத்தை ராகு கொடுப்பார். ஒரு பக்கம் சனி பகவான் செலவு பண்ண வைப்பார், ஒரு பக்கம் ராகு பகவான் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதனால் அந்த ராகு
11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 1.5 வருஷத்துக்கு ராகு உங்கள் ராசிக்கு 11 தான் இருக்க போகிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் கேது 5ஆம் இடத்துக்கு வந்தால் காதல் தோல்வியை சில பேர் உண்டு பண்ணுவார். சில பேருக்கு 7 சனி வேறு ஈஸியாக காதல் வந்துடும். அதனால் இளம் வயது மாணவர்கள் காதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காதல் தோல்வியில் முடிகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா என்ன காரணமாக 7 சனியில் மன உளைச்சலை மன சங்கடத்தை ஏற்படுத்தணும். 5ஆம் இடத்துல இருக்க கேது காதலை உண்டு பண்ணி காதல் தோல்வியை கொடுத்து அதன் மூலமாக மன உளைச்சலை உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துலையும் 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். அதனால் புத்திர தடையை தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேது இந்த குழந்தை பிறக்கிறத தாமரிப்பார். ஏன்னா புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல கேது வந்தால் புத்திரத்துக்கு தடையை கொடுப்பார். குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் பண்ணுவார். அதுமாதிரி பூர்வீக சொத்து இருந்தால் பூர்வீக சொத்து வகையில் பங்காளி வகையில் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மன உளைச்சல்களையும் இந்த 5ஆம் இடத்துக்கு வர கேது கொடுப்பார். ராகு மட்டும் சாதகமான இடத்துக்கு வர்றாரு. அதனால் இந்த மேச ராசிக்கு இந்த விஸ்வவாசு வருடம் நல்லது கெட்டது கலந்த வருஷம். அதாவது சுப விரயங்கள் சில நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கும். அதே சமயத்தில் மன சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்கிற வருஷமாக தான் இந்த விஸ்வவாசு வருஷம் இருக்கும். நேர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைன் வழியாகவே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். நன்றி, வணக்கம்.